பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்களுடைய வரலாற்று குறிப்புகளை நம்ம படிக்க இருக்கிறோம். இவங்க 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முஜத்தித். அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மிக முக்கியமான இந்த உம்மத்தில் மிகப்பெரிய தௌஹீதையும் சுன்னாவையும் எடுத்து சொன்னதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்திய தாக்கம் செலுத்தியவங்களும் முஜத்திதுன்னு சொல்லுவோம். மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவங்க. அதில் உலமாக்கள் இமாம் ஷாஃபி 2வது நூற்றாண்டுடைய முஜத்திதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய பெயர் முஹம்மத். அவங்களுடைய தந்தை பேர் இத்ரீஸ், முஹம்மது இப்னு இத்ரீஸ். அவங்களுடைய குன்யா அபு அப்துல்லா ஷாஃபிஈ. சரியா? இவங்க ஹிஜ்ரி 150 பிறந்தவங்க. இதே ஹிஜ்ரி 150 இன்னொரு இமாமுடைய மரணம். எந்த இமாம்? ஞாபகம் வச்சுக்கணும். இமாம் அபு ஹனீஃபாவுடைய மரணம் 150. இமாம் ஷாஃபி அந்த ஆண்டு தான் பிறக்கிறாங்க வரலாற்று குறிப்படி. இவங்க ஷாம், அதாவது பலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க. இமாம் ஷாஃபி பலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க, கஸாவில் பிறந்தவங்க. இமாம் அவர்களின் சிறு வயதிலேயே தந்தை இத்ரீஸ் இறந்து விட்டார். அவர்களின் தாய் தம் மகன் கஸாவில் வளர்ந்தால் அந்த ஊரின் தாக்கத்தால் அவரின் மார்க்கம் கலங்கப்படும் என பயந்து மக்காவில் குடிபெயர்ந்து விட்டார். அப்போது இமாம் அவர்களுக்கு 2 வயது. அப்போது பலஸ்தீனத்தில் பிறந்தாலும் கஸாவில் மார்க்க பின்பற்றுவோருடைய எண்ணிக்கை குறைவாகவும் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், அதாவது கொஞ்சம் மார்க்கமற்றவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதன் காரணமாக தன் பிள்ளை கெட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் என்ன செய்தாங்க, அங்கேருந்து மக்காவுக்கு வந்துட்டாங்க. இவன் ஷாஃபியோடைய அம்மா பாருங்கள். அப்போது அவங்க ஒரு விதவை, கணவர் இறந்துட்டார். தன் மகனை நல்லபடி வளர்க்கணுங்கிறதுக்காக என்ன செய்துட்டாங்க, 2 வயசில், அதாவது இமாம் ஷாஃபிக்கு 2 வயசு தான், அவங்க மக்காவுக்கு வந்துட்டாங்க. இமாம் அவர்கள் வில்வித்தையில் தம் சமகால வீரர்களையும் வென்றார்கள். இமாம் ஷாஃபி இல்முல மட்டும் இல்லை, வில்வித்தையிலையும் பெரிய வீரராக இருந்திருக்கிறாங்க. சரியா? குறி பார்த்து அடித்தாங்கன்னா சரியான சட்டுன்னு அம்பெறிவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க அரபு மொழி, இலக்கணம், கவிதை போன்றவற்றில் திறமையானார்கள். பின்னர் மதீனா சென்று இமாம் மாலிக் அவரிடம் ஹதீஸ்களையும் ஃபிக்குகையும் கற்றார்கள். பாருங்கள், அவங்க அம்மா மக்காவுக்கு கொண்டு போனாங்க. அங்கே இருக்கிற உலமாக்கள்கிட்ட படித்தது மட்டும் இல்லாமல் இமாம் ஷாஃபி மதீனாவுக்கு போய் அங்கேயும் படிக்க வைக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய தாய் அதுக்கு ஏற்பாடு செய்தாங்க. ஏன்னா இமாம் ஷாஃபி மதீனாவுக்கு போன நேரத்தில் அவங்களுக்கு அப்போ வயது 10 நான் நினைக்கிறேன். அப்போவே அவங்க இமாம் மாலிக்குடைய முஅத்தாவையை முழுக்க மனப்பாடம் செய்திருந்தாங்க, ஹிஃப்து பண்ணியிருந்தாங்க. குர்ஆனை ஹிஃப்து பண்ணியிருந்தாங்க. அப்போ உள்ள பிரபலமான ஹதீஸ் தொகுப்பு எதுன்னு கேட்டால் முஅத்தா தான். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொகுப்பில் அவெல்லாம் அதிகமாக துவக்கப்படாத காலம். அப்போது அதை அவரிடம் ஒப்புவித்தார்கள். இமாம் மாலிக் முன்னாடி போய் உட்காரும்போது இமாம் ஷாஃபி அவங்க தொகுத்த முஅத்தா மனப்பாடமாக கரைச்சி குடிச்சிட்டு போய் உட்கார்ந்துருக்குறாங்க. இமாம் மாலிக்கிட்ட ஒப்புவிக்கிறாங்க முழுக்க. அப்படியே மாலிக் அவர்களின் மரணத்திற்கு பின் அங்கிருந்து யமன் சென்று அங்கு கல்வி புகட்டினார்கள். சரி, எவ்வளோ காலம் இமாம் மாலிக்கிட்ட படித்தாங்க? அவங்க மௌத்தார வரைக்கும் இமாம் மாலிக்கோடு தான் இருந்தாங்க, இல்மு தேடினாங்க. அவங்க காலத்தில் பார்த்தா இல்மு தேடுகிறவரும் இல்மு கற்றுக் கொடுக்குறவரும் மௌத்து வரைக்கும் அதில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இமாம் மாலிக் மௌத்து வரைக்கும் கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இமாம் ஷாஃபி மௌத்து வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஹிஜ்ரி 186 ஷியா சார்புடையவர் என்று கைது செய்யப்பட்டு ஈராக்கில் மன்னர் ஹாரூன் அர் ரஷீத் அவர்களின் முன் நிறுத்தப்படும் வரை அங்கு தான் இருந்தார்கள். எங்கே? அவங்க யமனுக்கு போகிறாங்க மௌத்துக்கு பிறகு. அப்படி எது வரைக்கும் இருந்தாங்கன்னா, அங்கே ஒரு பொருளை கலைப்புட்டாங்க இமாம் ஷாஃபியை பற்றி. இவர் ஷியா சார்பாளர், ஷியா ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அஹ்லுல் பைத்தை இவங்க ரொம்ப கண்ணியப்படுத்தி பேசினாங்க. அது ஹதீஸில் இருக்கிறது தான். அஹ்லுல் பைத்தை கண்ணியப்படுத்துறதுங்கிறது ஷியாக்கள் தான் செய்வாங்கிற மாதிரி ஒரு மனநிலை அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் இவர் ஷியா இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அப்போது ஹாரூன் அர் ரஷீத்
அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க முன்னாடி ஈராக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. ஆனாலும் தம்முடைய சரியான கொள்கைகள் அக்கீதாவை பற்றி எடுத்து சொன்ன பிறகு விடுதலை செய்யப்பட்டாங்க. கைது செய்துட்டாங்க. அவங்களுடைய அக்கீதாவை தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ஷியாக்களுங்கிறவங்க சகாபாக்களையெல்லாம் காஃபிர்னு சொல்கிறவனுங்க. அப்போது இந்த மாதிரியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத சொல்லி தெளிவுபடுத்தி அப்புறம் அவங்கள விடுதலை செய்துட்டாங்க. ஈராக்கில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களின் முக்கிய மாணவர்கள் ஒருவரான இமாம் முஹம்மது இப்னு அல் ஹசன் அவர்களிடம் கல்வி கற்றார்கள். ஈராக்கில் இருந்த காலத்தில் இமாம் அபு ஹனீஃபா ஈராக்கு தான். சரியா? அதன் பின் எகிப்து சென்று இமாம் லைஸ் ரஹிமஹுல்லா அவர்களின் மாணவரிடம் கல்வி கற்றார்கள். பிறகு தமது இறுதி காலம் முழுவதும் எகிப்திலே செலவழித்தார்கள். இமாம் ஷாஃபி மௌத்தானது எகிப்தில் தான். ஹலிஃபா அல் மஅமூன் அவர்களின் ஆட்சியின் போது ஹிஜ்ரி 204 மரணித்தார்கள். அப்போ பாருங்கள் எத்தனை வயசில் இறந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசு? இமாம் ஷாஃபிக்கு ஹிஜ்ரி 204 மரணித்தாங்க. 54 வயசு தான். 150 தானே பிறக்கிறாங்க. 54 வயதிலேயே அவங்க வாழ்க்கையில் நீண்டகால கல்வி தேடி அதுக்காக இஹ்லாஸான உழைப்பை கொடுத்து அவங்க எவ்வளோ பெரிய கல்விமானாக இருந்ததுனால அவங்க பெயராலே பிறகு மதுஹப் ஒன்று பரவலாயிடுச்சு, ஷாஃபி மதுஹப். அவங்களுடைய மாணவர்கள் அப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு பெரிய பாரம்பரியம் அதில் இருக்குது. அந்தளவுக்கு 54 வயதிலேயே அவ்வளோ பெரிய கல்விமான மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டு ஒரு முஜத்தீத், அந்த நூற்றாண்டுடைய முஜத்தீதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெயர் இருக்குது. அவங்களுடைய சிறப்புகள் இமாம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, நான் என்னுடைய 8ஆம் வயதில் குர்ஆனை மனனமிட்டு முடித்தேன். 10ஆம் வயதில் முவத்தாவை மனனமிட்டு முடித்தேன். நான் இமாம் மாலிக் அவரிடம் எனது 13ஆம் வயதில் சென்றேன். அவரிடம் படித்தேன். படித்து கொடுக்கப்பட்ட எதையேனும் திரும்பச் சொல்லும்படி என்னிடம் கேட்டால் அதை எனது நினைவாற்றலில் இருந்து சொல்வேன். அது அவர்களை வியக்க வைத்தது. பின்னர் நான் அவரிடம் பல விஷயங்களை பற்றி தீர்ப்பு கேட்க ஆரம்பித்தேன். இதை பார்த்து அவர்கள், நீ தீர்ப்பளிப்போனா வர வேண்டுமென விரும்புகிறேன் என்றார்கள். அதான் இவன் மாலிக் சொல்கிறாங்க, இவங்க நிறைய ஃபத்வாக்கள் கேட்கும்போது அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆசிரியர் தம் மாணவரை அவ்வளோ மெச்சினார். ஏன்னா அவங்க அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, இந்த பையன் ரொம்ப தரமானவன், அந்தளவுக்கு தகுதி இருக்குது, இல்முல உண்மையான தேடல் இருக்குது, நல்ல இஹ்லாஸான பையன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க, நீ ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு. ரபி இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மரணித்த நாளில் தான் இமாம் ஷாஃபி பிறந்தார்கள். அல்லாஹ் இவர்கள் இருவர் மீது கருணை புரியும். இமாம் அபு ஹனீஃபா மௌத்தான அன்னைக்கு பிறந்தாங்களாம். அந்த மாதிரி வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு. அபு உபைத் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இமாம் ஷாஃபியை விட அறிவு கூர்மையானவரை நான் பார்த்ததில்லை. மஅமர் இப்னு ஷபீப் அவங்க சொல்கிறாங்க, நான் மன்னர் அல் மஅமூன் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் கூறினார், நிச்சயமாக நான் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அவர்களை எல்லா விஷயத்திலும் சோதித்தேன், அனைத்து விஷயத்திலும் அவரை முழுமையானவராகத்தான் கண்டேன். மன்னர் அவர் எப்படிப்பட்டவருடைய இல்மு என்ன அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் அவர் முழுமையானவர் தான். இமாம் அவர்களின் மகளுடைய மகன் பேரன், அதாவது அஹமது இப்னு முஹம்மத் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையும் என் மாமாவும் கூற கேட்டிருக்கிறேன், சுஃபியான் இப்னு உய்னாவிடம் குர்ஆன் விளக்கத்திற்கோ மார்க்கத்திற்கோ செல்லும் போதெல்லாம் அவர் ஷாஃபி அவர்களை சுட்டி காட்டி, இந்த மனிதரும் கேளுங்கள் என்பார். அவங்க பெரிய மேதைகள். இமாம் சுஃபியான் அவங்க சொல்லுவாங்க, ஃபத்வா கேட்குறீங்க, குர்ஆன் தஃப்சீர் கேட்குறீங்கன்னா இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் தம் தொழுகையில் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு 40 வயதையே பிரார்த்திப்பார்கள். ஏன்னா இமாம் அஹமது ஹம்பல் கேட்பாங்களாம், தன்னுடைய தொழுகையில் இமாம் ஷாஃபிக்கு 40 வயது தான் வேணும்னு கேட்பாங்களாம். அதற்கு காரணம் சொல்லும்போது அபூ ஹுரைரா ரஹிமஹுல்லா அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வந்துள்ள, நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டின் இறுதியிலும் தன் மார்க்கத்துக்கு மறுமலர்ச்சி தரும் ஒருவரை சமூகத்தை தோன்ற செய்கிறான் என்று ஹதீஸை குறிப்பிடுவார்கள். பின்னர் கூறுவார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ்
அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் முதல் நூற்றாண்டின் இறுதியில் வந்தார்கள். ஷாஃபி அவர்கள் 2ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்திருக்கிறார்கள். இமாம் அஹமது சொல்லுவாங்களாம், அவங்க துவாவை செய்வாங்களாம், இமாம் ஷாஃபிக்கு 40 வயசே இருக்கட்டும் போதும், ஏன்னா இந்த நூற்றாண்டு முஜதி தான் அவங்க வந்துடுவாங்க அதில். அப்படிப்பட்ட இல்மு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு. முதல் நூற்றாண்டுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க தான் வந்து முஜத்தித், 2ஆவது நூற்றாண்டுக்கு இவங்க தான் அப்படின்ட்டு அதுக்காக தான் இப்படி துவா செய்வாங்களாம். மேலும் சொல்லுவாங்க, ஷாஃபி இந்த உலகத்திற்கு சூரியனை போல, மக்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பை போல, அப்படிப்பட்ட இல்முள்ள ஒருவரை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அனுப்பியிருக்கிறான், இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான், படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ரொம்ப இல்முல உறுதி, சுன்னாவை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தாங்க. இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, நான் ஒன்று கூறியிருக்க, நான் ஒரு சட்டம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதற்கு முரணாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான கூற்று ஒன்று வந்தால், ஒரு ஹதீஸ் வந்தால், அதுவே பின்பற்றுவதற்கு அதிக தகுதியோடு என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். இன்றைக்கி ஷாஃபி மதுஹபில் இருக்கிறவங்க, ஏன் மதுஹப் மக்கள் இப்போ இமாம்களை கண்மூடித்தனம் பின்பற்ற, ஆனால் அந்த இமாம்கள் சொன்னாங்க, நான் சொன்னதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வந்து ஹதீஸ் எடுத்துங்க, ஏன் சொல்ல பின்பற்றாதீங்க. நான் நபிமொழி ஒன்றை ஆதாரபூர்வமாக அறிவித்துவிட்டு அதன்படி நானே நடக்காவிட்டால் நான் அறிவை இழந்தவன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்க. ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன், ஆனால் சொல்லிவிட்டு நானே அதன்படி நடக்கலைன்னா நான் அறிவு இல்லாதவன், நீங்கள் சாட்சியாக இருங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை நோக்கி ஷாஃபி சொல்கிறாங்க, ஆதாரபூர்வ நபிமொழிகளை பற்றி எங்களை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர். ஆதாரபூர்வ நபிமொழி எதுவாக இருந்தாலும் அதை எனக்கு அறிவித்து கொடுங்கள். அது கூஃபாவில் இருந்தாலோ பஸ்ராவில் இருந்தோ ஷாமில் இருந்தோ வந்திருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆதாரபூர்வம் வந்துச்சா ஹதீஸு அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி கேட்பாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல்கிட்ட சொல்லுவாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இவங்களோட வயது குறைவு, ஆனால் இவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஏன்னா இமாம் அஹமது அந்த காலத்தில் பெரிய முஹத்தீஸ், அதனால் அவங்க சொல்லுவாங்க எங்கிருந்து வந்தாலும் சரி. ஏன்னா சஹாபாக்கள் பல நாடுகளுக்கு பரவி போயிட்டாங்க இல்லையா, கூஃபா பசரா ஷாமுக்குன்னு. அப்போ அங்கேருந்து ரசூலுல்லாவுடைய ஹதீஸை யாரோ சஹாபி சொல்ல ஆதாரபூர்வமாக இன்னார் மூலம்னு சொல்லி சரியான முறையில் வந்துருச்சுன்னா, அப்படி ஒரு ஹதீஸ் இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நபி வழியை பற்றி பிடிப்பது அவர்கள் கொண்டிருந்த உறுதி, அவர்கள் தம் தோழர்களுக்கு அறிவுறுத்திய சொல்லில் தெரிகிறது. அவர்கள் சொல்வார்கள், அஹ்லுல் ஹதீஸ் மக்களை, அதாவது ஹதீஸ் துறை அறிஞர்களை, மக்களை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், மக்களில் அவர்களே மிகச்சரியான கொள்கையுடையவர்கள். அஹ்லுல் ஹதீஸ் தான் அக்கீதாவில் சரியாக இருக்கிறவங்க, கொள்கையில் மன்ஹஜில் சரியாக இருக்கிறவங்க, அவங்களுடைய பாதை அவங்களுடைய மதுஹப் தான் சரி அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, நான் நபிமொழி அஹ்லுல் ஹதீஸ் மக்களில் ஒருவரை காண்பது நபித்தோழர்களில் ஒருவரை காண்பதை போல இருக்கிறது. நபித்தோழர் ஒரு சஹாபியை பார்ப்பது போல் இருக்குது. ஒரு ஹதீஸை சொல்லக்கூடிய சரியான அந்த அஹ்லுல் ஹதீஸ் கொள்கையில் இருக்கிறவரை பார்க்குறது அவரை பார்க்குறது போல் இருக்குது. அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையிலிருந்து கூலி கொடுக்கட்டும், அவர்கள் தான் மார்க்கத்தின் அடிப்படையில் நமக்கு பாதுகாத்தார்கள், நம்மை காட்டிலும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இதுக்கு பிறகு இந்த ஒரு கவிதை சொல்லுவாங்க, குர்ஆன் தவிர அனைத்து கல்விகளும் அலட்சியத்திற்குரியவையே, ஹதீஸும் மார்க்கத்தை புரிய செய்யும், ஃபிக்குஹும் தவிர, மார்க்கத்தை புரிய செய்யும் ஃபிக்குஹும் தவிர, கல்வி என்பது அவர் சொன்னார் அல்லது அவர் எங்களுக்கு அறிவித்தார் என்பது தான். இல்முனா என்னன்னு கேட்டால், அவங்க சொன்னாங்க அப்படின்னு கால அல்லது அவர் எங்களுக்கு அறிவித்தார் என்பதுதான். இது தவிர உள்ள அனைத்து ஷைத்தான் ஊசலாட்டம் தான். சொந்த ஊகம் கட்டுக்கதை இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். சரியாக ஹதீஸ் ஆதாரபூர்வமாக வந்து அதுதான் இல்ம் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்னாங்க. அப்படிப்பட்ட இமாமாக இமாம் ஷாஃபி இருந்ததை நாம் இந்த வாழ்க்கை குறிவில் படிக்கிறோம்.